அடுத்த தலைமுறையில் அடையாளங்களான மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் இயற்கையை நேசி பொதுநல அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் வெற்றிவேல் பேசுகிறேன். கோடை காலம் தொடங்கியது. காலநிலை மாற்றத்தால் வருடா வருடம் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. இதனால் மனிதர்கள் மட்டுமல்லாது பறவைகள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றிற்கும் தண்ணீரின் தேவை அதிகரிக்கிறது. மாணவர்களே, இக்காலகட்டத்தில் பறவைகள் விலங்குகள் வாழும் பகுதிகளையும் நீர்நிலைகளையும் மனிதர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதால் பல்வேறு விதங்களில் விலங்குகளும் பறவைகளும் பாதிக்கப்பட்டு வருகிறது. விவசாயிகளிடமிருந்து பல்வேறு காரணங்களால் சிறு தானியங்களின் விளைச்சல்களும் குறைந்து போனது. தற்போது விலங்குகள் பறவைகள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் தேடி அலையும் நிலை உருவாகியுள்ளது. மாணவ கண்மணிகளே, வெயிலின் தாக்கம் கடந்த வருடங்களில் இல்லாத அளவிற்கு இந்த முறை அதிகரித்துள்ளது. அதிகப்படியான வெப்பத்தாலும் தண்ணீரின் தாகத்தாலும் சில நேரங்களில் பறவைகளின் உயிரிழப்பிற்கும் காரணமாகிறது. மனிதர்களால் கூட தாங்க முடியாத இந்த வெப்பத்தை சின்னஞ்சிறிய பறவைகள் எப்படி தாங்கும்? உணவு கூட இல்லாமல் வாழலாம், ஆனால் நீரின்றி வாழவே முடியாது. அவ்வகையில் பறவைகளை காப்பாற்றுவதற்கான சிறிய முயற்சியாக பறவைகளின் தாகம் தணிக்க தங்கள் வீடுகளில் மொட்டை மாடிகள் சுற்று சுவர்களில் ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வையுங்கள். மாணவர்களே, பறவை இனங்களை காக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு மாணவ செல்வங்களாகிய உங்களிடமிருந்தே தொடங்கட்டும். இதன் மூலம் இயற்கையின் பல்லுயிர்கள் மீது பற்று வளரட்டும். பல கோடி மரங்கள் வளர விதைகளை விதைத்த இயற்கையை இன்றளவும் பேணி காக்கும் பறவைகளை காப்போம். பறவை இனங்களை பாதுகாப்போம். பறவைகளின் தாகம் தணிப்போம். பறவை இனங்களை பாதுகாக்க கரம் கோர்ப்போம். அடுத்த தலைமுறையின் அடையாளங்களே, இயற்கையை நேசிப்போம். இளைஞர்களே, இந்த ஆடியோவை மற்ற இளைஞர்கள் கேட்க பரவச் செய்யுங்கள். பறவை இனங்களை காக்க இளைஞர்களே ஒன்று கூடுங்கள். நன்றி, வணக்கம்.